நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள ரகுபதி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். தென்னை சாகுபடியாளர்கள் பலரும் பலமுறை நம்மகிட்ட சொன்ன ஒரு பிரச்சனை, எங்கள் தென்னை மரத்திலிருந்து குறும்பைகள் நிறைய உதிருது சார், என்ன செய்யறதுன்னு தெரியல சார்பாங்க. காய்கள் சின்னதாக இருக்கும்போது கொட்டுறதுக்கு பல காரணங்கள் உண்டு. முதல்ல சாதகமற்ற சூழல். இங்கேயும் பாருங்க, சூழல் தான் பிரச்சனையே. ஆகஸ்ட், செப்டம்பர் அப்புறம் நவம்பர் மாதங்களில் வறட்சி நிலவுச்சுன்னா குறும்பை உதிரும். சிலந்தி, பேன், அந்துப்பூச்சிகளின் தாக்குதல்னாலையும் குறும்பைகள் கொட்டும். ஊட்டச்சத்து பற்றாக்குறை அடுத்த காரணம். ஒரு மரத்துக்கு 50 கிலோ தொழு எரு, ஒரு 1.5 கிலோ யூரியா, 2 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 2.5 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஷை கலந்து வைக்கணும். 200 கிராம் போராக்ஸையும் ஒவ்வொரு மரத்துக்கும் வைக்கணும். பூஞ்சாலங்களின் தாக்குதல், நோய் தொற்று காரணமாகவும் குறும்பைகள் உதிரும். முழுமையான மகரந்த சேர்க்கை நடைபெறாததும் குறும்பைகள் உதிர்வதற்கு ஒரு முக்கியமான காரணம். அடுத்தபடியாக தண்ணீர் பற்றாக்குறையினால கடுமையான வறட்சியின் காரணமாக காம்பு இணைப்புள்ள இடத்துல பிரிக்கும் திசு உருவாகுமா. இதனால் காய்கள் கீழே விழும். இதை கட்டுப்படுத்த 60 ppm 2,4-D சம அளவு தண்ணி அல்லது கோமியம் கலந்து 15 நாள் இடைவெளியில் மலர்கள் மீது தெளிக்கணுமா, தென்னை மரத்துக்கு மேலே. இதன் காரணமாக விளைச்சலும் அதிகமாக கிடைக்கும். ரகுபதி சார், நாம் சொல்கிற ஒரே காரணம் நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறையை மட்டும்தான். ஆனால் குறும்பைகள் உதிர்வதற்கு இவ்வளவு காரணங்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு வளர்ச்சி அடைந்த தென்னை மரத்திலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பகல் ஓர் இரவில் 35 லிட்டர் தண்ணி ஆவியாகுதான். மண்ணை பொறுத்து ஈரப்பதம் காக்கும் தன்மையும் மாறும். அதனால் 3-4 நாளைக்கு ஒரு முறை ஒரு மரத்துக்கு 200 லிட்டர் தண்ணியை வட்டப்பாத்திகள்லையோ சொட்டு நீர் பாசன முறைப்படியோ அல்லது வாய்க்கால் மூலமோ கொடுக்கணும். அதே போல் கால்நடைகளுக்கும் நிறைய நல்ல தண்ணி கொடுக்கணும். நல்லா வளர்ந்த ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு 75-80 லிட்டர் தண்ணி தேவைப்படுமா. பாலில் 85% தண்ணி இருக்குது. அதனால் உற்பத்தி செய்யப்படும் ஒவ்வொரு லிட்டர் பாலுக்கும் கூடுதலாக 2.5 லிட்டர் தண்ணி கொடுக்கணும். கால்நடைகளுக்கு இரவு பகல் எந்த நேரத்துலையும் குடிக்க சுத்தமான தண்ணி கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வெயில் அதிகமாக உள்ள காலங்களில் கலப்பின பசுக்கள், எருமை மாடுகளை தினமும் குறைந்தது ஒரு முறையாவது குளிப்பாட்டணும். ரகுபதி சார், நமக்கு தென்னை மரம்னா தேங்காய் கிடைக்கணும், இளநீர் கொடுக்கணும், நாம் குடிக்கணும். கறவை மாடுன்னா நல்ல பால் கொடுக்கணுங்கிறத மட்டும்தான் நாம் நினைவில் வச்சுக்கிறோம். அவற்றிற்கு நாம் என்ன செய்கிறோங்கிறத நினச்சி கூட பார்க்கறதில்ல. சாப்பிடும் தீவனம் செரிக்க மாடுகளுக்கு தண்ணி அவசியம். செரிக்கப்பட்ட தீவனத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உடலின் மற்ற பாகங்களுக்கு சென்றடைய தண்ணி தேவை. கழிவுப் பொருட்கள் சிறுநீர் மூலம் வெளியேற தண்ணி தேவை. உடலின் வெப்பநிலையை பாதுகாக்க தண்ணி தேவை. எல்லாத்துக்கும் தண்ணிங்கிறது அவசியம். H2O பார்த்து சிக்கனமாக நல்ல முறையில் பயன்படுத்துவோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.